அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இனி திருப்பதிக்கு யாராவது இப்படி போவீங்க? திருப்பதியில் அனைத்து நாட்களும் சென்று வழிபடலாம் என்றாலும் திருப்பதி சென்றால் ஒரு நாள் இரவாவது அங்கு தங்க வேண்டும் என்பது ஐதீகம். இப்படி தங்கி வழிபட்டு வருவது விசேஷம். இதுவே வழிபாட்டின் முழு பலனை கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. மற்ற கோயில்களை போன்று பக்தர்கள் நேரடியாக வந்தும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என்று இல்லாமல் திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் அறைகளில் 24 முதல் 48 மணி நேரம் வரை கூட காத்திருக்க வைக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. திருப்பதியில் எல்லா நாட்களும் வழிபடலாம். ஆனால் அங்கு எப்பொழுதும் ஒரு நாள் இரவாவது தங்கிவிட்டுத்தான் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். இப்பொழுது நமக்கு முழு பலனும் கிடைக்கும். மேலும் பல கோயில்களில் சென்று சுவாமியை தரிசிப்பது போல் இந்த கோயிலில் எடுத்த உடனேயே சுவாமியை தரிசிக்க முடியாது. காத்திருந்தே சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். பொறுமையே மிகவும் முக்கியம். மனதில் உள்ள அழுக்கு எண்ணங்களை எல்லாம் அழித்து சுவாமியை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுதே சுவாமியை நம்மால் பார்க்க முடியும். அதற்காகவே காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்கிறோம். திருப்பதி மலை என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்த பகுதியாகும். அதாவது திருமலை சந்திரகாந்த கல் எனப்படும் சந்திர சக்தி நிறைந்த கற்களால் ஆன மலையாகும். அதனால்தான் திருப்பதி சந்திரனுக்குரிய பரிகார தலமாக உள்ளது. ஜோதிட ரீதியாக சந்திர பகவான் மனோகரான் என அழைக்கப்படுகிறார். நமது மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யும் செயல்கள், எடுக்கும் முடிவுகள் தெளிவானதாக இருக்கும். அப்படி தெளிவான மனநிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றிகளையே தரும். திருப்பதி சென்று வந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பதற்கு இதுவே காரணம். பல கோயில்களில் ஆடை கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளது. அதாவது பெண்கள் சேலை, தாவாணி, சுடிதார் மட்டுமே அணிந்து வர வேண்டும். அதை தவிர்த்து ஜீன்ஸ், அரைகுறை ஆடைகள் அணிந்து கோயிலுக்கு வரக்கூடாது. பல கோயில்களில் இது நடைமுறையில் இருந்தாலும் சில கோயில்களில் மட்டுமே இதை கடைபிடித்து வருகின்றனர். இதே போன்று ஆண்கள் வேஷ்டி மற்றும் பேண்ட் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும். ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் கைலி இவையெல்லாம் அணிந்து கோயிலுக்குள் செல்லக்கூடாது. இது ஏற்கனவே பல கோயில்களில் கொண்டு வந்த நடைமுறைதான். ஆனால் திருப்பதியில் தற்பொழுது புதிய கட்டுப்பாடுகளை கோயில் தேவஸ்தானம் கொண்டு வந்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தேவஸ்தான ஊழியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நெற்றியில் விபூதி, குங்குமம் ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தானம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் தற்போது பக்தர்களுக்கு மட்டுமின்றி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஆடை கட்டுப்பாடு வந்துள்ளது. அந்த வகையில் அனைத்து ஊழியர்களும் சனிக்கிழமைகளில் வெள்ளை வேட்டி மற்றும் வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு பணிக்கு வர வேண்டும். நாள்தோறும் அனைத்து ஊழியர்களும் தங்கள் நெற்றியில் திலகம், குங்குமம், விபூதி வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று பெண் ஊழியர்கள் புடவை, ரவிக்கை, சுடிதார் மேல் துப்பட்டாவுடன் அணிந்து நெற்றியில் திலகம், குங்குமம், ஸ்டிக்கர்களை வைக்க வேண்டும். மேலும் தேவஸ்தானத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் ஒருவரை ஒருவர் மற்றும் பிறரை சந்திக்கும் பொழுது கோவிந்தா அல்லது ஓம் நமோ வெங்கடாச்சாய என கூறி பேச்சை தொடங்க வேண்டும். கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காத ஊழியர்கள் மீது தேவஸ்தானம் கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதா? நாட்டிலேயே அதிக வருமானம் பெறும் கோயில்களில் முதல் இடத்தில் இருக்கும் கோயில் திருப்பதி ஏழுமலையான் கோவில்தான். இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள், தங்கம், வெள்ளி, வங்கி சேமிப்பு என பல கோடிகளை தாண்டும். இருந்தாலும் திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. மேலும் இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அதிக நேரம் காத்துக்கொண்டு தரிசிப்பதும் வழக்கத்தில்தான் தற்போதும் இருந்து வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.